சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கு ஏப்ரல் 27, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கான முதல் தலைப்பை பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சார்ந்தா பார்க்குறோம். ஸோ 2024 ஆண்டிற்கான 50வது G7 உச்சி மாநாடு எந்த இடத்தில் நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை புக்லியா, அதாவது இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் நடக்க போகுது. அந்த நகரத்தோட பேர் தான் புக்லியா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2023 G7 எங்கே நடந்திருக்கும்? டோக்கியோவில் நடந்திருக்கும். ஸோ நம்ம பிரதமரை சிறப்பு விருந்தினராக அழைச்சிருப்பாங்க. ஸோ அது போக நம்ம இந்தியாவில் 2023 ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டமைப்பிற்கான மாநாடு நடந்திருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா G20 மாநாடு டெல்லியில் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜகர்த்தாவில் 43வது ஆசியான் உச்சி மாநாடு இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அங்கே நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா 2024 50வது G7 உச்சி மாநாடு எங்க நடக்க போகுது அப்படின்னா புக்லியா அப்படின்ற இடத்துல நடக்க போகுதுன்னு தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க இது சார்ந்த விவரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்திய பிரதமர் அவர்கள் இத்தாலியோடைய சுதந்திர தினம் அப்படின்றது ஏப்ரல் 25. அதை வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக இத்தாலியின் பிரதமராகிய ஜார்ஜியோ மெலோனி அவர்களுக்கு ஃபோனில் சொல்லியிருப்பாங்க வாழ்த்துக்களை. ஸோ அப்போ ஜார்ஜியோ மெலோனி அப்படின்றவங்க இந்திய பிரதமரை G7 உச்சி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ அதை இந்திய பிரதமரும் ஏற்றிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரிப்பா, இந்த G7 கூட்டமைப்பில் 7 நாடுகள் இருக்குன்னு தெரியுது. அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னா கனடா, பிரான்ஸ், இத்தாலி, பிரிட்டன், அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள் இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த G7 கூட்டமைப்பு அப்படின்றது எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? 1973 தோற்றுவிக்கப்படும் பொழுது 5 நாடுகளாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் 1976 காலகட்டத்தில் 7 நாடுகளாக மாறியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லோருமே உலக அளவில் வளர்ந்த பொருளாதாரங்களை தங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த G7 கூட்டமைப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல விவாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, பொருளாதார நிர்வாகம் சார்ந்து, சர்வதேச பாதுகாப்பு சார்ந்து, எரிசக்தி கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் விவாதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதில் பர்டிகுலராக இந்த எரிசக்தி கொள்கை சார்ந்து G20 உச்சி மாநாட்டில் என்னெல்லாம் பேசினாங்களோ அதெல்லாம் ஜார்ஜியோ மெலோனி அவர்கள் கிட்ட நம்ம இந்திய பிரதமர் அவர்கள் சொல்லி இதை பற்றி விவாதிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். இந்த புக் கண்டென்ட்ல G20 நாடுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ G7 நாடு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த G7 நாடோட ஒரே ஒரு நாடு என்ன அப்படின்னா ரஷ்யாவை மட்டும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா G8 நாடாக மாறிடும். ஸோ இந்த G8 நாடு, அதுக்கப்புறம் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் 4 நாடு சேர்த்தோம் அப்படின்னா 12 நாடுகளாக ஆகிடுது. அதுக்கப்புறம் இஸ்லாமிக் நேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா இடம்பெறும். ஸோ இந்த மாதிரி பிரித்து அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது மெக்சிகோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி புதுமையான கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா G20யும் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதற்கானது தான் G20ல என்னென்ன நாடுகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தெற்கு ஆப்பிரிக்கா அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ வடக்கு ஆப்பிரிக்கா அப்படின்றது தான் இல்லை. ஸோ இது ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, ஸோ G20 அமைப்பில் இடம்பெறாத நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வடக்கு ஆப்பிரிக்கா அப்படின்றது என்ன இல்லை அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ நாம எப்படி பார்த்துருக்கோம், G7 கூட்டமைப்பு இந்த வருஷம் எங்கே நடக்க போகுது அப்படின்ற விஷயம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் G20 நாடுகளை எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம் பார்த்தோம். அப்புறம் G20 G7 இந்த சார்ந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. G7 கூட்டமைப்பில் இந்தியா இருக்கான்னு ஒரு முறை கேட்டிருக்காங்க. இந்தியா G7ல கிடையாது, ஆனால் G20ல நாம இருக்கோம். ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் திரவ ஹைட்ரஜன் சேர்மத்தில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருளுக்கு எங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது? சென்னையில் தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ உணவுப் பொருட்கள் சார்ந்து மதுரை சார்ந்து டக்கு நமக்கு என்ன திட்டம் ஞாபகம் வரும்? காலை உணவு திட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டில் முதல் முறையாக மதுரையில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல சமீபத்திய காலங்களில் என்ன செய்தி படித்தோம்? கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல டிஜி யாத்ரா திட்டத்தை செயல்படுத்த போறாங்க அப்படின்னு விஷயம் படிச்சோமா? ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டோம். தருமபுரி பொறுத்த வரைக்கும் சமீபத்திய காலங்களில் என்ன படித்தோம்? 18வது மக்களவை தேர்தலில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 39 தொகுதியில் தருமபுரியில தான் அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. சென்னையில் திரவ ஹைட்ரஜன் சேர்மத்தை பயன்படுத்திய உணவுப் பொருட்கள் தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ தடை செய்யப்பட்ட
உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஸ்மோக் பிஸ்கட், ஸ்மோக் பீடா, அதுக்கப்புறம் ஸ்மோக் ஐஸ்கிரீம் போன்ற பொருட்கள்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உணவு பாதுகாப்புத்துறை தான் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திரவ ஹைட்ரஜன் அப்படின்றது உணவுப் பொருட்களில் பயன்படுத்தக்கூடாது. அப்போ வேறு எதுக்காவது அனுமதி கொடுத்துருக்காங்களா? உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதற்கும் பொட்டலமிடுவதற்கும் மட்டும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா திரும்ப செய்யக்கூடாது. ஓகேங்களா, தடை பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி யாராவது திரும்ப செஞ்சாங்கன்னா 10,000 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க மேல அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திரவ ஹைட்ரஜனுடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா மிகவும் குளிரும் தன்மையுடையது. ஓகேங்களா, ஸோ ஒரு கிரையோஜெனிக் ஒரு எலமெண்டாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படி சொல்றாங்கன்னா -196 டிகிரி செல்சியஸ் குளிர்ச்சி பொருந்தியது அப்படின்னு சொல்றாங்க. மனமற்றதாகவும் இருக்கும், நிறமற்றதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த நைட்ரஜன் அப்படின்றது மண்ணில் இயற்கையாக எப்படி இந்த நைட்ரஜன் சுழற்சியில ஈடுபடுது, அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் என்ன அப்படின்றத நம்ம அலையிடா தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா, திரவ நைட்ரஜன் உணவுப் பொருட்கள் சார்ந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சோம். ஸோ விவசாயங்கள்ல மண்ணில் நைட்ரஜன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துவதற்கு அசிட்டோஃபாக்டர், ரைசோபியம், அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாஸ்டெக் சொல்லப்படக்கூடிய நீலப்பச்சை பாசிகள்லாம் உறுதுணையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நைட்ரேட் ஆதல் அப்படின்ற பணிகளுக்கு நைட்ரோசோமனஸ், நைட்ரோஃபாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரி நமக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்றாங்க. நைட்ரஜனை வெளியேற்றுவதற்கு சூடோமோனஸ் போன்ற பாக்டீரியாக்கள் உறுதுணையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, நிறைய முறை கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, உணவுப் பொருட்களை சர்வதேச அளவில் தரம் பிரிப்பதற்கு ஏதாவது ஒரு ஆணையம் இருக்கா? இருக்கு. அதுக்கு பேர் என்ன? கோடெக்ஸ் அலிமெண்டேஷன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூன்றாவது கேள்வி, இந்திய வரலாற்று ஆவண ஆணையத்தின் புதிய லட்சணையில் இடம்பெறாதவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்திய வரலாற்று ஆவண ஆணையம் ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க ஒரு லோகோ புதுசா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன பிக்சர் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப தாமரை இதழ் அதுல இருக்கா? இருக்கு. சாரநாத் தூண் அதுல இருக்கா? இருக்கு. அசோக சின்னம் அதுல இருக்கா? இருக்கு. தன்வந்திரி அப்படின்ற இமேஜ் அதுல இல்ல அப்படின்னு தெரியணும். சோ இது எதுக்கு ஆப்ஷன்ஸ்ல தப்பா வைக்கப்பட்டது அப்படின்னா சமீபத்திய காலங்களில் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் NMC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காங்க. சோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய லோகோல சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சோ அதுல தன்வந்திரியோட போட்டோ ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அதை நம்ம நினைவு கூறுவதற்காக தான் இந்த தப்பான ஆப்ஷன்ஸ் இங்க வைக்கப்பட்டது. சோ இந்த 3 பிக்சர்ஸும் சேர்த்திருக்காங்க இந்திய வரலாற்று ஆவண ஆணையத்துடைய புதிய லோகோல அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ அப்போ இங்க சொல்றாங்க இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கமிஷனுடைய புதிய லோகோவும் பொன்மொழியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ பொன்மொழி என்ன அப்படின்னா எங்கே வரலாறு எதிர்காலத்திற்காக பாதுகாக்கப்படுகின்றது அப்படின்றது தான் பொன்மொழியாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்திய வரலாற்று ஆவண ஆணையம் அப்படின்றது 1919 தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ 1919 தான் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அப்படின்றது தோற்றுவிக்கப்பட்டது படிச்சோம். ஸோ அதையும் கூடுதலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணையத்தின் சிறப்பு காப்பக விஷயங்களில் உச்ச ஆலோசனை குழுவாக இவங்க திகழ்வாங்க. ஸோ மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழே செயல்படுவாங்க. மத்திய கலாச்சார அமைச்சர் தான் இதற்கு தலைமை வகிப்பாரு. ஸோ வரலாற்று ஆவணங்கள், கையெழுத்து பிரதிகள், வரலாற்று தகவல்களின் ஆதாரங்களை பராமரிப்பது தான் இவங்களுடைய பணியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்போ ஆவணங்கள் சார்ந்து படிச்சதுனால ஆவணங்கள் சார்ந்தே தான் நம்ம பார்க்குறோம். ஆவண காப்பகங்கள்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய இடங்கள் தான் ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்க இருக்கு? புது டெல்லியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவுடைய முக்கியமான வரலாற்று ஆவணங்கள்லாம் அங்கதான் சேகரிக்கப்படுகிறது. ஸோ நிர்வாக முறைகளை புரிந்து கொள்வதற்கு, அதாவது கடந்த கால நிர்வாக முறைகளை புரிந்து கொள்வதற்கு அந்த ஆவணங்கள்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சாரம் மற்றும் அறிவியல் ரீதியான நிறைய விஷயங்களை கடந்த கால சமூகங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆவணங்கள் உறுதுணையாக இருக்கும். ஆசியாவிலேயே உள்ள ஆவண காப்பகங்கள்லேயே மிகவும் பெரியது இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய ஆவண காப்பகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம் பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். ஸோ லட்சினை சார்ந்து நிறைய பார்த்ததுனால இங்கே கொடுக்கப்பட்ட சின்னங்கள் சார்ந்து பார்க்குறோம். தேசிய மிருகம் அப்படின்றது புலின்னு கொடுத்துருக்காங்க, சரி. தேசிய பறவை மயில், தேசிய பூ தாமரைன்னு தெரியணும். ஓகேங்களா, தேசிய பழம் மாம்பழம். ஸோ ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்தியாவில் செயல்படுத்திய ஆப்ரேஷன் பவன் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? ஸோ இந்தியா ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடவடிக்கை ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஆப்ரேஷனுடைய பேர் ஆப்ரேஷன் பவன் சொல்லிட்டாங்க. ஸோ இது எந்த நாட்டுடன் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு தெரியணும். இந்தியாவுடைய பீஸ் கீப்பிங்
ஷூட்டிங் ஃபோர்ஸ் வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க இலங்கைக்கு. ஸோ அதற்கு பேர் தான் ஆப்ரேஷன் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1987 நடந்திருக்கும். இது சார்ந்து ஏன் இப்போ படிக்கிறோம் அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். மியான்மருடன் தொடர்புடைய ஆப்ரேஷன் இது ஆப்ரேஷன் கருணா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஹட்டியுடன் தொடர்புடையது ஆப்ரேஷன் இந்திராவதி அப்படின்னு படிச்சோம். இஸ்ரேலோட தொடர்புடையது ஆப்ரேஷன் அஜய் அப்படின்னு படிச்சோம். ஓகேங்களா? சரி, இப்போ இலங்கையோடு தொடர்புடையது ஆப்ரேஷன் பவன் பார்த்தோமே. ஸோ டெல்லியில் தற்பொழுது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தேசிய போர் நினைவிடம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த நினைவிடத்தில் இந்த ஆப்ரேஷன் பவன்ல ஈடுபட்டு நிறைய இந்திய ராணுவ வீரர்கள் இறந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள நினைவுபடுத்தும் விதமாக ஒரு விழா நடந்திருக்கு. ஸோ அப்போ ஆப்ரேஷன் பவன் அப்படின்றது 1987 நிகழ்த்தப்பட்டது. என்ன நோக்கம் இந்த ஆப்ரேஷன் பவனுக்கு அப்படின்னா தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்காக நடத்தப்பட்டது ஆப்ரேஷன் பவன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்திய அமைதி காக்கும் படை அப்படின்றது அங்க அனுப்பப்பட்டது. 1990 வரைக்கும் அவங்க அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் பார்க்குறோம். ஸோ இந்திய ஆயுதப்படைகளை கௌரவிப்பதற்காக இந்திய அரசால் தேசிய போர் நினைவு சின்னம் அப்படின்றது அமைச்சிருக்காங்க. எங்க அமைச்சிருக்காங்க? புதுடெல்லியில் அமைச்சிருக்காங்க. இந்தியா கேட் பக்கத்தில் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைச்சிருக்காங்க. ஸோ போரின் போது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களின் பெயர்கள் நினைவு சின்னத்தின் சுவர்களில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் இங்க பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். ஆப்ரேஷன் காம் டவுன் அப்படின்றது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது கேட்டிருக்காங்க? ஜம்மு காஷ்மீருடன் தொடர்புடையது. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் பல்நோக்கு பசுமை ஹைட்ரஜன் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேசத்தில் தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ சில திட்டங்கள்லாம் சமீபத்திய காலங்களில் நம்ம படித்தோம், அதெல்லாம் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்றத கொண்டு வந்த மாதிரி கர்நாடகாவில் சக்தி திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மகளிருக்கு மத்திய பிரதேசத்தில் ஆகர் அனுதன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 1500 ரூபாய் கர்ப்பிணிகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருந்தோம். ஓகேங்களா? அதை ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ ஹிமாச்சல் பிரதேசத்தில் இந்தியாவின் முதல் பல்நோக்கு பசுமை ஹைட்ரஜன் திட்டம் அப்படின்றது தொடங்கியிருக்காங்க. ஸோ தொடங்கிய இடம் பார்த்தோம்னா நாத்பா ஜாக்ரி நீர்மின் நிலையத்தில் தொடங்கியிருக்காங்க. ஸோ திறன் வந்து 1500 மெகாவாட் திறன் படைத்தது. ஸோ 2 விதமான பயன்கள் கிடைக்குது. ஒன்று மின்சார உற்பத்தி கிடைக்குது, இன்னொன்று ஆக்சிஜன் எரிபொருள் பூச்சு அப்படின்றது கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ சட்லஜ் ஜல் வித்யுத் நிகாம் அப்படின்ற நிறுவனத்தின் தலைமையில் இந்த விஷயங்கள் நடத்தப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ செயல்பாடு எப்படி அப்படின்னா சூரிய மின்னாற்றல் மூலமாக மின்சாரத்தை எடுத்து அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி நீர்மின் நிலையங்கள் என்ன பண்றாங்கன்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு H2O வந்து பிரிச்சு ஹைட்ரஜன் உற்பத்தி பசுமை ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தினசரி திறன் வந்து 14 கிலோ கிரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க, இந்த திரவ ஹைட்ரஜன் அப்படின்றது உடைய அப்ளிகேஷன் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் திரவ ஹைட்ரஜன் எப்படி என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதோடைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறோம். ராக்கெட் இருக்குல்ல, ராக்கெட் ஏவுவதற்கு திரவ ஹைட்ரஜன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ திரவ இயக்கு பொருளில் எரிபொருளும் ஆக்சிகாரினியும் எரியூட்டும் அறையில் ஒன்றாக சேர்க்கப்படும் பொழுது ஒரு ப்ரொபல்ஷன் கிடைக்குது. அதன் மூலமாக ராக்கெட் இயல்புது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ திரவ ஹைட்ரஜன், ஹைட்ராசின், எத்தில் ஆல்கஹால் இதை தான் வந்து ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு, அப்புறம் புகையும் நைட்ரிக் அமிலம் இதெல்லாம் ஆக்சி காரணிகளாக ராக்கெட்ல பயன்படுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் எரிபொருள், இதெல்லாம் ஆக்சி காரணி அப்படின்றது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். ஸோ இந்தியாவிலேயே முதல் பல்நோக்கு பசுமை ஹைட்ரஜன் திட்டம் தான் ஹிமாச்சல் பிரதேசம் படித்தோம். ஸோ முதலில் எந்த மாநிலத்தில் EGBF கொண்டு வரப்பட்டது? ஸோ இந்தியாவிலேயே முதல் முறை அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து படிச்சுக்க வேண்டியதான். ஸோ அருணாச்சல் பிரதேசம். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் SCO ஷாங்காய் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அமைப்பிற்கான பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அஸ்தானா, கஜகஸ்தான் அஸ்தானால சமீபத்திய காலங்கள் நடந்திருக்கு. ஸோ பெய்ஜிங்ல தான் இதோட தலைமையகம் இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ துபாயில் என்ன நடந்துச்சு? ஸோ ஐநாவிற்கான பருவநிலை காலநிலை மாற்ற மாநாடு அப்படின்றது நடந்துச்சு. COP28 அப்படின்றது நடந்துச்சு. ஸோ நியூ டெல்லியில் சமீபத்திய காலங்களில் G20 அப்படின்ற உச்சி மாநாடு பிரபலமான மாநாடு நடந்தது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அஸ்தானா அப்படின்றது கசகஸ்தானில் இருக்குன்னு தெரியணும். ஸோ இந்தியா சார்பாக இந்த பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பாதுகாப்பு செயலராகிய ஸ்ரீ கிரீதர் அரமானே அப்படின்றவங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ வசுதெய்வ குடும்பகம் அப்படின்ற கான்செப்ட் தான் G20 மாநாட்டில் நம்ம வச்சோம். ஸோ அதே விஷயங்களை இந்த SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்ட அறிக்கையில கூறப்பட்டிருக்கு. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் அப்படின்ற விஷயங்கள் இந்த பாதுகாப்பு கூட்டத்திலையும் கூட்டறிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவின் நிலைப்பாடு
இந்த ஷாங்காய் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷனோட பிராந்தியத்தில் அமைதி, நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை பேணுவது இந்தியாவுடைய நிலைப்பாடாக பார்க்கப்படுகிறது. ஸோ முன்னிலைப்படுத்தப்பட்ட கருத்து இந்த அரங்கில் அப்படின்னு பார்த்தோம்னா, பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சாகர் திட்டத்தை வந்து முன்னிலைப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயங்க பாருங்க, ஒரு புக் கண்டென்ட் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாடு சார்ந்து பார்க்குறோம். ஸோ ஐரோப்பா ஆசிய அரசியல், பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அமைப்பாக இது திகழுது. 2001 துவங்கப்பட்டது. பெய்ஜிங்ல இதோடைய தலைமையகம் இருக்கு. ஆரம்பத்தில் துவங்கும் பொழுது 5 நாடுகள் தான் இருந்தது. அதற்கப்புறம் 8 நாடுகளாக மாறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாங்காய் உற்சவம் அப்படின்ற ஒரு கொள்கையை முன்னிறுத்தி இது ஆரம்பிக்கப்பட்டது. ஷாங்காய் உற்சவம், ஷாங்காய்னாலே 5ன்னு சொல்றாங்க. நல்லிணக்கம், நற்சிந்தனையான பணி, பிற கலாச்சாரங்களை மதித்தல், உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமல் இருத்தல், அணி சேராமல் இருப்பது அப்படின்ற 5 கொள்கையை முன்னிறுத்தி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 8 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் லேட்டரா தான் ஜாயின் ஆயிருப்பாங்க. 2018 அஸ்தானா உச்சி மாநாடு. இப்போ எங்க அஸ்தானாலாம் நடக்குது, அதே அஸ்தானா உச்சி மாநாட்டில் தான் இந்தியா பாகிஸ்தான் இணைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 4 அரசுகள் பார்வையாளராக இருக்காங்க, 6 அரசுகள் விவாத பங்கேற்பு உறுப்பினராகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். வடக்கில் சீனா, மேற்கில் ஆப்கானிஸ்தான், ஈரான், கிழக்கில் இந்தியா ஆகிய நாடுகளை எல்லைகளாக கொண்டுள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், இந்திய நாட்டின் IUCN பிரதிநிதியாக திகழ்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாஸ்வீர் பட்நாகர், இவர் வந்து மலை மனிதன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் வன மனிதன்னா ஜாதவ் பயாங், இந்தியாவின் பறவை மனிதன்னா சலீம் அலி, இந்தியாவின் புயல் மனிதன்னா மிருத்யுஞ்சாய் மொஹாபத்ரா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ மலை மனிதன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய யாஸ்வீர் பட்நாகர் தான் இந்திய நாட்டின் IUCN பிரதிநிதியாக திகழ்றாரு. ஏன் இப்போ இவரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம்? நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்க போறாங்க அப்படின்னு விஷயம் சமீபத்திய காலங்களில் படிச்சிருந்தோம். ஸோ இதற்கு 3ஆம் தர பார்வையாளராக IUCN இணைஞ்சிருக்கு. ஸோ IUCN உடைய பிரதிநிதியாக திகழக்கூடிய யாஸ்வீர் பட்நாகர் தான் இதை பார்வையாளராக முன்னின்று நடத்த போறாங்க. ஸோ நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு ஏப்ரல் 29 தொடங்குது. ஸோ தமிழ்நாடு மற்றும் கேரளா ஒருங்கிணைந்து நடத்துறாங்க. ஸோ இதுல IUCN பார்வையாளராக கலந்துக்கிட்டாங்க. நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது 2022 இருந்து 2027 காலகட்டத்திற்கானது அப்படின்னு தெரியணும். அக்டோபர் 7 டேவிதார் பிறந்தது தான் நீலகிரி வரையாடு தினமாக அறிவிச்சாங்க. அழியும் நிலையில் இருக்கு IUCN பட்டியலை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்திய வனவிலங்கு சட்டத்தில் அட்டவணை 1 இருக்கக்கூடிய ஒரு விலங்காக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்திய வனவிலங்கு சட்டம் 1972 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயங்க பாருங்க, IUCN வந்து சிவப்பு பட்டியல் அப்படின்றது வெளியிடுவாங்க. ரெட் டேட்டா புக் அப்படின்றது வெளியிடுவாங்க. ஃபர்ஸ்ட் IUCN தமிழ் என்ன? இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிவப்பு ரெட் டேட்டா புக் இருக்குல்ல, ஸோ இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, சில விலங்குகள் அழிஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸ்டின்ட் ஆன விலங்குகள் எது, ஸோ அழியும் தழுவாயில் இருக்கக்கூடிய விலங்குகள் எது, ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய விலங்கு எது, ஸோ அந்த விஷயங்கள்லாம் அந்த டேட்டால கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே பார்க்கும்பொழுது அழியும் தருவாயில் இந்த நீலகிரி தார் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். சாம்பல் நிற அணிகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ விருதுநகர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஒடிசாவில் உள்ள எந்த பழங்குடியின குழுக்கள் தேர்தலை புறக்கணிக்க போவதாக அறிவித்துள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, டோங்கிரியா கோந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின குழுக்கள் தான் தேர்தலை புறக்கணிக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே மணிப்பூர்ல குகியை சார்ந்த ஒரு பர்டிகுலர் ட்ரைப்ஸ் பீப்புள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தேர்தலை புறக்கணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. சோம்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்தமான்ல இருக்கக்கூடிய பழங்குடியின குழுக்கள் முதல் முறையாக மக்களவை தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு விஷயம் நம்ம சமீபத்திய காலங்களில் படித்தோம். அதுக்கப்புறம் கர்பி ஆங்லாங் அப்படின்றவங்க அஸ்ஸாமில் இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் அஸ்ஸாமில் சில தொகுதிகளில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அத்துணை பேரும் 244A ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது சார்ந்தா நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டோங்கிரியா கோந்த் பழங்குடியினர்கள் ஒடிசாவை சார்ந்தவங்க, இவங்க தேர்தலை புறக்கணிக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, சுரங்க எதிர்ப்பு போராட்ட வழக்கு நிறைய பொய்யான வழக்குகளை போட்டிருக்காங்க. மாவோயிஸ்டுடன் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பொய்யான வழக்குகளை போட்டிருக்காங்க. இந்த வழக்குல இருந்தெல்லாம் எங்களை ரிலீவ் பண்ணி விட்டாதான் நாங்கள் ஓட்டு போடவே வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்க அப்படின்னா, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின குழுக்களாக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய வாழ்விடம் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் நியாம்கிரி மலைத்தொடரில் இவங்க அதிகமாக வாழ்றாங்க. ஸோ இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள்ல இந்த டோங்கிரியா கோந்த் அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ ஒடிசா பொறுத்த வரைக்கும் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்காங்க. ஸோ கோந்துகளின் தனித்துவமானவை அப்படின்னா பச்சை குத்துதல் மற்றும் சிகை அலங்காரம் செய்யக்கூடியதுல தனித்துவமான பழங்குடியின குழுக்களாக இவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம்
நம்ம ஸ்கூல் புக்கில் கோண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடியினர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. மத்திய இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, உலகின் மிகப்பெரிய பழங்குடியினர் குழுக்களில் ஒருவராக பார்க்கப்படுறாங்க. இந்துத்துவ தாக்கத்தை கொண்டிருக்கக்கூடியவங்க, நீண்ட காலமாக இந்து கலாச்சாரம் மற்றும் மரபுகளை பின்பற்றக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், வன பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1980 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்க பார்க்க போகிறோம். மத்திய அரசின் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோக திட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சியில கூடிய விரைவில் அமல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அதன் மூலமாக போட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி யாரெல்லாம் பயன்படுத்தலாம், அட்வைசபிளே இல்லாம எப்படி நீங்க பொது விநியோக திட்டத்தின் வாயிலாகவும் அப்புறம் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். சில குழந்தைகளுக்கு அது உடம்புக்கு ஏற்றுக்கணும், சில குழந்தைகளுக்கு அது ஏற்றுக்கிறாது. ஸோ எந்த ரெகுலேஷன்ஸுமே இல்லாமல் நீங்கள் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருப்பாங்க. உயர்நீதிமன்றம் தற்பொழுது மத்திய அரசு கிட்ட என்ன ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கீங்க, அதுக்கு உரிய ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து, தென்னிந்திய நீர்த்தேக்க அளவு 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 17% தான் தற்பொழுது நீர்த்தேக்க அளவு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஆனால் அட் தி சேம் டைம் கிழக்கு மண்டலங்களில் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நீர்த்தேக்கம் அப்படின்றது தென்னிந்தியாவில் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2023 இந்தியாவின் சேவை ஏற்றுமதியோட மதிப்பு என்ன சொல்றாங்க, $34,500 கோடி. 2022 ஒப்பிடும் பொழுது 11.4% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 5% வாக்குகளை ஒப்பீடு செய்ய அனுமதி கொடுத்திருக்காங்க இந்திய உச்சநீதிமன்றம். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போயிருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, விவிபேட்ல கொடுக்கப்பட்ட அந்த பேப்பர்ஸ் வந்திருக்குள்ள விவிபேட்ல, ஸோ அதுவும் நம்ம போட்ட ஓட்டுகளும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதிக்கு 5% வாக்குகளை வேண்டாம், நம்ம ஒப்பிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவிஎம் மிஷின்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து நீதிபதி ஏற்றுக்க மாட்டாங்க. அதை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, தள்ளுபடி செஞ்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களது தலைமையில் தான் இந்த வழக்கிற்கான தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ கோல்டன் அரிசி என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிராகும். இதில் ஒருங்கிணைந்த மரபணு உயரிய செறிவானது விட்டமின் ஏ இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், பாரிஸ் ஒலிம்பிக் பாய்மர படகு போட்டிக்கு தகுதி பெற்ற தமிழக வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேத்ரா குமணன் அப்படின்றவங்க தேர்வு ஆகியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில இருந்து வாழ்வீச்சு போட்டிக்கு முதல் முறையாக ஒலிம்பிக்கு யாரு போனா அப்படின்னா பவானி தேவி அப்படின்னு தெரியணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து முதல் கிராண்ட் மாஸ்டர் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வைஷாலி, பெண் கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா? முத்தமிழ் செல்வி என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில இருந்து முதல் முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தவங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துருவோம். 50வது G7 உச்சி மாநாடு இத்தாலியில் நடக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் திரவ ஹைட்ரஜன் என்ன பார்த்தோம். ஸோ இது சார்ந்த உணவுப் பொருட்கள் வந்து சென்னையில் தடை பண்ணியிருக்காங்க. ஸோ தன்வந்திரி ஓட போட்டோ வந்து நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கமிஷன்ஸ்ல அதோடைய லோகோ இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஆப்ரேஷன் பவன் அப்படின்றது இலங்கையுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தோம். பல்நோக்கு பசுமை ஹைட்ரஜன் திட்டம் முதல் முறையாக இந்தியாவிலேயே ஹிமாச்சல் பிரதேசத்தில் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தோம். பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் SCO அமைப்பிற்கானது எங்க நடக்குது, அஸ்தானா கஜகஸ்தான் நடக்குதுன்னு பார்த்தோம். IUCN பிரதிநிதியாக யாரு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. ஸோ நீலகிரி வரையாடு திட்டத்திற்கு பார்வையாளர்கள் நியமிச்சிருப்பாங்க. டோங்கிரியோ கோந்த் அப்படின்ற பழங்குடியினர் ஒடிசாவை சார்ந்தவங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீதிபதி சஞ்சீவ் கண்ணா சுப்ரீம் கோர்ட்டை சார்ந்த வரைக்கும் 5% வாக்குகளை வேண்டாம், விவிபேட்டோட ஒப்பிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிற்கு பாய்மரக படகு போட்டிக்காக தேர்வான தமிழக வீராங்கனை நேத்ரா குமணன் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.